வணக்கம். இந்த வீடியோல வீரபத்திரரை பத்தி பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா அக்னி வீரபத்திரர், அகோர வீரபத்திரரை பத்தி ரொம்ப டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. யார் தான் இந்த வீரபத்திரர்னு பார்த்தா, மதுரக்காரங்கள்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு உயரமான சிலை மேல வெண்ணைய குட்டி குட்டியா ஒட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவர் தான் வீரபத்திரரு. இன்னும் தெற்க போனோம்னா திருநெல்வேலிக்காரங்க, தூத்துக்குடிக்காரங்கெல்லாம் நம்ம சிந்தலக்கரை வெக்காளியம்மன் கோயிலை பார்த்துருப்பீங்க. அங்க ஒரு 42 அடி உயரத்துல வெக்காளியம்மா சிலை நிற்கும். அதே மாதிரி எக்கச்சக்கமான கைகளோட அதுல ஆயுதங்களை எல்லாம் வச்சு ஒரு ஆண் சாமியை நீங்க எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா அவர் தான் வீரபத்திரர். இது போக நீங்க கோயம்புத்தூர்காரரா இருந்தீங்கன்னா பட்டீஸ்வரர் கோவில் தூணுல வீரபத்திரரை பார்த்துருக்கலாம். என்னடே வீரபத்திரரை பத்தி சொல்ல போறேன்னு சொன்ன, அவர் பிறந்த கதை, வளர்ந்த கதை, வாழ்ந்த கதைன்னு சொல்லுவேன்னு பார்த்தா அவர் எப்படி இருப்பாருன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற. நாங்கெல்லாம் ஏதோ வீரபத்திரரை இது வரைக்கும் பார்த்ததே இல்லாத மாதிரியும் அவரை கும்பிட்டதே இல்லாத மாதிரி இல்லடா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சரி, சொல்லுங்க, உங்களை எத்தனை பேர் வீரபத்திரருடைய கோயிலுக்கு போயிருக்கீங்க? அவரை குலசாமியா கும்பிடுற மக்கள் அவருக்குன்னே ஸ்பெஷலா கோவில் கட்டி கோலாகலமா கும்பிடுவாங்க. ஆனா பொதுவா நம்மள எத்தனை பேரு வீரபத்திரர் கோயிலுக்கு போயிருக்கோம்? சிவன் கோவில் போனேன், அம்மன் கோவில் போனேன், அங்க வீரபத்திரர் கும்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. வீரபத்திரருக்குனே இருக்கிற ஒரு மெயினான கோவில்ல போய் அவரை கும்பிட்டு இருக்கீங்களான்னா 75% பேர் நம்ம போயிருக்க மாட்டோம். அதுலயும் வீரபத்திரருக்கு தனியா கோவில்கள் இருக்குமான்னு கூட தெற்க இருக்கிற நிறைய பேருக்கு டவுட் வரலாம். அது ஏன்னா நம்ம காலங்காலமா வீரபத்திரரை தூண்கள்லையும் இல்லைன்னா கோயிலை சுத்தி வரும்போது சுற்று பிரகாரத்துல ஏதாவது பொந்துக்குள்ள வச்ச சிலைகள்லையுமே பெரும்பாலும் பார்த்து அதுலயே கும்பிட்டு பழகிட்டோம். அதுக்காக அவருக்குன்னு தனியா கோவில்களே இல்லையான்னு கேட்டா ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கு. ஆந்திரா, கர்நாடகா பக்கமெல்லாம் அவருக்கு கோவில்கள் கொட்டி கிடக்கு. நம்மெல்லாம் 8 கை வச்ச வீரபத்திரரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தா கர்நாடகாலெல்லாம் 32 கைகள் வச்ச ரொம்ப உக்கிரமான வீரபத்திர சிலைகள் எல்லாம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வடக்க மேல போக போக அவருக்கான கோவில்களும் கொண்டாட்டங்களும் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. தமிழ்நாட்டிலையும் பல இடங்கள்ல பல கோவில்கள் வீரபத்திரருக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனா மற்ற சாமிகள் கோவிலை கம்பேர் பண்ணும்போது அவருக்கான ஸ்பெஷல் கோவில்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இப்போ ஏன் இதை சொல்றோம்னா, இந்த சாமி இருக்காரு, இவர் ஒரு சாதாரணமான சாமியே கிடையாது. சிவபெருமானுடைய நெத்திக்கண்ணிலிருந்து பிறந்து வந்த முருகப்பெருமான முருகா முருகான் எப்படி வாய் மணக்க கூப்பிடுறோமோ அத போல இந்த வீரபத்திரரும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில இருந்து வந்தவர் தான். ஆனா அவரோட பேரை நம்மள பல பேர் ஏன் தினமும் உச்சரிக்க மறந்து போறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இன்னைக்கெல்லாம் தெற்க அப்பா மாடா, மாடசாமி, தலவாய் மாடா, கொம்பு முளைச்ச மாடா, மாட்டுத்தலை மாடான்னு கொஞ்சியும் கெஞ்சியும் மாடசாமி நம்மளாம் கும்பிடுறோமே, அந்த மாடனுக்கு மாட்டுத்தலை வர்றதுக்கு காரணமே இந்த வீரபத்திரர் தான். அப்படின்னா மாடசாமியை கும்பிடுற எல்லாரும் இவரையும் தவறாம கும்பிடணுமா வேணாமா? அது மட்டும் இல்ல, இவர் ஒரு சரியான கோபக்கார சாமி. எந்த அளவுக்கு கோபம்னா, இவருடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக இவர் யாரோ ஒரு அரக்கனையோ அரக்கியையோ கொல்ல போகல. கோபம் கொப்பளிக்க போய் இந்திரதேவனுடைய தோல்ல ஒரு வெட்டு போடுறாரு. பயந்து போன தேவர்களுடைய அதிபதி இந்திரன் கிளியாக மாறி உசுறு தப்பிச்சா போதும்னு இவர்கிட்ட இருந்து பறந்து போயிடுறாரு. அடுத்து அக்னி தேவருடைய நாக்க புடிச்சு வச்சு அறுத்து போட்டிருக்காரு. அக்னி தேவருடைய நாக்கையே அறுத்திருக்காரு. அக்னி தேவன் ஒரு ஊதுனாலே இந்த பூமி பந்தையே நெருப்பு குழம்பா அவரால் மாற்ற முடியும். அவர் நாக்கையே பிடிச்சி இவர் அறுத்திருக்காருன்னா இந்த வீரபத்திரர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாருன்னு பாருங்க. அடுத்து சூரிய தேவனுடைய பல்ல உடைச்சிருக்காரு. சூரிய தேவன் தர்ற வெளிச்சத்தாலதான் நமக்கெல்லாம் கண்ணே தெரியுது. அந்த சூரிய தேவனுடைய கண்ணையே புடுங்கிட்டாருன்னு சொல்றாங்க. சந்திர தேவனை தன்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிருக்காப்ல. அவ்வளவு ஏன், பிரம்மதேவர் மேலையும் மகாவிஷ்ணு மேலையும் கூட இவருடைய தாக்குதல்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. 30 முக்கோடி தேவர்களும் அடிச்சு புடிச்சு இவர்கிட்ட அடி வாங்க முடியாம ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. இதுல இருந்தே இவர் எவ்வளவு கோபக்கார சாமி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்பெல்லாம் நம்ம படத்துல ஆக்ரோஷமான வீரமா இருக்கிற ஹீரோவை பார்த்துட்டா பாரு அவன் சும்மா ஃபயர் மாதிரி இருக்கான் பாடுறான்னு சொல்றது இல்லையா, அத போல உண்மையான ஒரு ஃபயரா இருந்திருக்கிறார் இந்த வீரபத்திரரு. இவர் பிறந்ததே சிவபெருமானுடைய அனல் இருக்கின்ற நெற்றிக்கண்ணில் இருந்துன்னு சொல்றாங்க. சில கதைகள்ல சிவபெருமானுடைய அக்னி சடை கலன்று விழுந்து அதிலிருந்து எழுந்து வந்தவர் தான் இந்த வீரபத்திரர்னு சொல்றாங்க. வேறு சில இடங்கள்ல சிவபெருமான் கோபமாகி ருத்ர தாண்டவம் ஆடுறப்ப அவருடைய உடம்பு சூடாகி கொதிச்சு போய் அதிலிருந்து சிந்தின வியர்வை துளிகள்ல இருந்து 1000 வீரபத்திரர்கள் எழுந்து வந்து அவங்கெல்லாம் ஒன்னா கூடி ஒரே வீரபத்திரரா அக்னி வீரபத்திரரா வந்தாருன்னு சொல்றாங்க. இப்படி வெளிப்பட்டு வந்தவர் சிவபெருமானுடைய மகனாக சிவகுமாரனாக வந்தாருன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, சிவனுடைய ஒரு அம்சமாக சிவனாகவே வந்தவர் தான் இந்த வீரபத்திரர்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எதை வச்சு இவரை சிவபெருமானுடைய மகன் நம்ம நினைக்கலாம்னா,
முருகப்பெருமான் எடுத்துக்கங்களேன். முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெத்திக்கண்ணில இருந்து பிறந்து வந்து அவருடைய மகனா இருக்காரு. அதே போலவே இந்த வீரபத்ரரும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில இருந்து பிறந்து வந்ததுனால இவரும் அவருக்கு ஒரு மகன் தான் சொல்றாங்க. அதுபோக அவதாரம் எடுத்து வந்த இந்த வீரபத்ரர் சிவபெருமான வணங்கி நின்னாராம். அவருக்கு என்ன கட்டளை, எதுக்காக என்ன தோற்றுவிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சா தெரியும். சிவபெருமான் தானே தன்னுடைய உடல்ல இருந்து பிரிஞ்சு வந்திருந்தாருன்னா அவருக்கே தெரியும் ஏன் இப்படி பிரிஞ்சு நிக்கிறோம்னு. அதனால வந்த வேலையை நேரடியா பார்க்க அவரே கிளம்பியிருப்பாரு. ஆனா வீரபத்ரன் வந்து ஒரு மகன் அப்பா கிட்ட ஆணை வாங்குற மாதிரி சிவபெருமான் கிட்ட கட்டளையை கேட்டு வாங்கியிருக்காரு. இதுல இருந்தே வீரபத்ரர் சிவபெருமானுடைய ஒரு குமாரனா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இங்க சிவபெருமான் எடுத்த 64 அவதாரங்கள்ல இந்த வீரபத்ரரும் ஒரு அவதாரமா வர்றாரு. அது என்னையா சிவபெருமான் 64 அவதாரங்கள் எடுத்திருக்காரானா? ஆமா. விஷ்ணுவுடைய அவதாரங்கள் எத்தனைன்னு கேட்டா 10 அவதாரங்கள், தசாவதாரம்னு நம்ம படார்னு சொல்லிடுவோம். ஆனா விஷ்ணுவுக்கே இந்த 10 அவதாரங்கள் மட்டுமல்ல, மகாவிஷ்ணு மொத்தம் 24 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அதுவே நம்மள பல பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி இருக்கும்போது சிவபெருமான நம்ம பல கோவில்கள்ல லிங்க வடிவமா தான் பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலையா இருக்கட்டும், ராமேஸ்வரமா இருக்கட்டும், காசியா இருக்கட்டும், எங்கிட்டு திரும்பினாலும் சிவபெருமான நம்ம லிங்கமா தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளே சிவபெருமான நடராஜர் வடிவத்துல தான் அப்பப்போ கண்ணு, காது, மூக்குன்னு வச்சு முகத்தோட பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அவருடைய 64 அவதாரங்களை பத்தி பல பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா அவர் 64 அவதாரங்கள் எடுத்தது உண்மைதான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 அவதாரங்களை சொல்லணும்னா நமக்கு ரொம்ப ஃபேமஸா தெரிஞ்ச காலபைரவர் அவதாரத்தை சொல்லலாம். அப்புறம் சோமாஸ்கந்தர் அவதாரத்தை சொல்லலாம். அதான் அந்த சாமி சிலையை காஞ்சிபுரத்துல கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு பொன்மாணிக்க வேல் விசாரணை எல்லாம் பண்ணார் பாத்தீங்களா, அந்த சோமாஸ்கந்தர் சிலை, அந்த அவதாரமும் சிவபெருமானுடைய ஒரு அம்சம் தான். நடராஜர் அவதாரத்தை சொல்லலாம், சந்திரசேகர் அம்சத்தை சொல்லலாம். சிவபெருமான் சந்திரனை எடுத்து தன்னுடைய தலையில சூட்டின அந்த அம்சமாக 64 அம்சங்கள்ல இதெல்லாம் சிவபெருமானுடைய அம்சங்களா இருக்கு. அதுல ஒருத்தரா தான் இந்த வீரபத்ரர் வர்றாரு. சிவபெருமானுக்கு எப்படி ரிஷப வாகனம் இருக்கோ அதே மாதிரியே இந்த வீரபத்ரருக்கும் ரிஷப வாகனம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால முருகனையும் இந்த வீரபத்ரரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. முருகன் சிவபெருமானுடைய இந்த 64 அம்சங்களுக்குள்ள வரல, ஆனா வீரபத்ரர் சிவபெருமானுடைய அம்சத்துக்குள்ளே வர்றாரு. அதனால வீரபத்ரர் என்னதான் சிவபெருமானுடைய நெத்திக்கண்ணிலிருந்து பிறந்து வந்தாலும் அவர் முருகப்பெருமான போல அவருக்கு ஒரு மகன் கிடையாது, அவர் சிவனுடைய ஒரு அம்சம்னு சொல்றாங்க. இப்போ சிவபெருமான் கிட்ட இருந்து எப்படி இந்த வீரபத்ரர் வந்தாரோ அதே மாதிரியே பத்ரகாளி அம்மா பார்வதி தேவியுடைய ஒரு அம்சத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் வீரபத்ரரும் பத்ரகாளி அம்மாவும் சேர்ந்து டாக் டீம் போட்டுதான் தேவாதி தேவர்களை ஓட விட்டுருக்காங்க. இப்போ மறுபடி இந்த பக்கம் வருவோம். சரி, அக்னி வீரபத்ரர் மகா கோபக்காரரு, பேருக்கும் அவர் செஞ்ச ஆக்ரோஷமான வேலைகளுக்கும் ரொம்ப நல்லா பொருத்தமா தான் இருக்கு. இந்த அக்னி மாதிரியான கோபத்தை அவர்கிட்ட இருந்து தனிய வைக்கிறதுக்காக, அவரை குளிர வச்சு கொஞ்சம் கோபத்தை குறைக்கிறதுக்காக தான் அவருடைய உடம்புல வெண்ணெய்களை எல்லாம் பூசுறாங்க, வெற்றிலை மாலைகளை கூட போடுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவா இந்திரனை யார் அடிப்பாங்க, யாரு இந்திரனை தேடி போய் தாக்குவாங்கன்னு பார்த்தா மகா அரக்கங்க பெரிய பெரிய சாகாவரத்தெல்லாம் வாங்கிட்டோம்னு போய் இந்திரனை சீண்டி சண்டை போட்டு அவருடைய இந்திர பதவியை புடுங்குவாங்க. அப்போ இந்திரன் ஓடியாந்து சிவன் கிட்டையோ பார்வதி கிட்டையோ விஷ்ணு கிட்டையோ முறையிடுவாரு. இதுதான் வழக்கம். ஆனா இங்க என்னடானா எல்லாம் தலைகீழா நடக்குது. சிவனோட ஒரு அம்சமே இந்திரனை மட்டும் இல்ல எல்லா தேவர்களையும் இப்படி பந்தாடுதுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. பொதுவாவே சிவனுடைய குணம் என்னன்னா அவர் யாரா இருந்தாலும் கொஞ்சம் ஆட விட்டு தான் அழிப்பாரு. அவரை யாராவது மதிக்காம இருந்தாங்கன்னா உடனே போய் அவங்களை தண்டிச்சிட மாட்டாரு. ஆனா அவர் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிட்டா சாதாரண மனுஷனா இருந்தாலும் விட மாட்டாரு, சர்வ சக்திகள் வச்சிருக்கிற தேவர்களையும் விட மாட்டாரு. அப்படி தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான என்ன அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு நல்ல குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல அப்பாவுக்கு யாரோ ஒரு பெரிய எதிரி இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த எதிரி அப்பாவை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணி அதுக்காகவே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறான்னு வச்சுப்போம். இந்த ஃபங்க்ஷன் வச்சுட்டு அவருக்கு மட்டும் அப்பாவுக்கு மட்டும் இன்விடேஷனை கொடுக்காம குழந்தை, குட்டி, மாமா, மச்சான் இப்படி எல்லாருக்கும் இன்விடேஷன்ல பேரெல்லாம் அடிச்சு அவங்கள காலில் விழுந்து வணங்கி கூப்பிட்டு ஒரு பெரிய விழா எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்பாவை அவமானப்படுத்துறதுக்காகத்தான் இந்த விழாவே நடக்குது. அவரை கூப்பிடாத ஒரு இடத்துக்கு நானும் போக மாட்டேன்னு எல்லாரும் ஒதுங்கி இருக்கணுமா வேண்டாமா? இல்ல அப்பா வந்தா என்ன வராட்டி என்ன, நான் பாட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு போகலாமா? அப்படி சிவபெருமான அவமானப்படுத்துறதுக்காகவே ஒரு யாகம் வளர்க்கிறாரு ஒரு ராஜா. அங்க போய் எல்லா தேவாதி தேவர்களும் ஜம்முன்னு உட்கார்ந்தா என்ன நடக்கும்? ஓ, அதுதான் விஷயமா? சரி, அவங்க தான் ஏதோ யோசிக்காம விவரம் இல்லாம அந்த யாகத்துக்கு போயிட்டாங்க. எல்லாருக்கும் அப்பனான பரம்பொருள் சிவபெருமான் அதுக்காக இந்த அடியை அடிக்கிறது கொஞ்சம் பொறுத்து போயிருக்க கூடாதான்னு கேட்டா
அவர் பொறுத்து தான் இருந்தாரு. யாரையும் யாகத்துக்கு போகாதீங்கன்னு அவர் தடுக்கவும் இல்லை, ஏன் யாகத்துக்கு போனீங்கன்னு யாரையும் அவர் கேட்கவும் இல்லை. ஆனா இந்த அநியாயத்தை எல்லாம் சிவபெருமான் வேணும்னா பொறுத்துக்கிட்டு இருக்கலாம். அவருடைய மனைவி பார்வதி தேவி தன்னுடைய கணவருக்கு நடக்கிற இந்த அவமானத்தை பார்த்து பொறுக்க முடியாம நியாயம் கேட்க கிளம்புறாங்க. நியாயம் கேட்கறதுனா யாருக்கிட்ட போய் கேட்கறது? இந்த விழாவுக்கு இந்த யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுன ராஜாவை தான் போய் கேட்கணும். அந்த ராஜா யாருன்னு பார்த்தா பார்வதி தேவியுடைய அப்பா தான் அவரு. என்னடா சொல்ற, ஆதிசக்தியுடைய அம்சம் பார்வதி, அவங்களுக்கு ஏதுற அப்பான்னு கேட்டா பார்வதி தேவி சில காரணங்களுக்காக பூமியில பொண்ணா பிறந்து தக்ஷ மகாராஜாவுடைய மகளா வளர்ந்து வராங்க. அந்த தக்ஷன் தான் இந்த யாகத்தை நடத்தி தன்னுடைய மருமகன் சிவனையும் மகளையும் அவமானப்படுத்த முயற்சி பண்றாரு. அதனால தாட்சாயினி அவதாரம் எடுத்து வந்திருந்த பார்வதி தக்ஷன் கிட்ட நியாயம் கேட்க கிளம்பி போய் அங்க நடந்த வாக்குவாதத்துல யாக குண்டத்திலேயே விழுந்து தன்னுடைய உசுரை விட்டுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கலேபரம் எல்லாம் நடக்குது. சிவனுடைய கோபாக்னியில அக்னி வீரபத்ரன் கிளம்புறாரு. இறந்து போன தாட்சாயினியுடைய கால் சிலம்புல இருந்து பத்ரகாளி வெளிப்படுறாங்க. சிவனுடைய கட்டளையை வாங்கிக்கிட்டு இவங்க 2 பேரும் யாகம் நடக்கிற இடத்த உடைச்சி எடுக்கிறாங்க. யாகத்துக்கு வந்திருந்த எல்லாருக்கும் முரட்டுத்தனமா அடி விழுகுது. எல்லாத்துக்கும் காரணமான தக்ஷனுடைய தலை வெட்டப்படுது. மறுபடியும் தக்ஷனை மன்னிச்சு அவருக்கு ஆட்டுத்தலையை பொருத்தி உயிர் கொடுக்கிறாரு சிவபெருமான். ஆனா தளவாய் மாடசாமி கதையில சிவன் தக்ஷனுக்கு மாட்டுத்தலை பொருத்தி மாடசாமியா தளவாய் மாடசாமியா எழுப்பினார்னு சொல்லப்படுது. அடுத்து அகோர வீரபத்ரர்னா யாருன்னு பார்க்கணும். இவரோட பேர் கொஞ்சம் முரட்டுத்தனமாவே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையில அக்னி வீரபத்ரர் தான் செம முரட்டுத்தனமான கோவக்காரரு. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறக்கும் போதே 8 கைகளோட 8 கைகள்லையும் அக்னி சட்டி, கத்தி, கேடயம், வில், அம்பு, மணி, கபாலம், திரிசூலம்னு இத்தனை ஆயுதங்களையும் தாங்கிக்கிட்டு பிறந்தவர் இந்த அக்னி வீரபத்ரரு. அப்படி பிறந்த இந்த அக்னி வீரபத்ரருடைய அவதாரம் நோக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவபெருமான் இவரை கூப்பிட்டு அமைதிப்படுத்தி அவரை சாந்தமடைய சொல்றாரு. அப்படி சாந்தமான உருவம் எடுக்கிறதுக்காக அக்னி போன்று இருந்த தன்னுடைய கோபத்தை குறைச்சு அழகான உருவம் எடுத்து நின்ன வடிவம் தான் அகோர வீரபத்ரர். அது சரி, அப்படின்னா அழகு வீரபத்ரர்னு பேர் வைக்காம ஏன் அகோர வீரபத்ரர்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டா உண்மையில அகோரம்னா அழகுன்னு தான் அர்த்தம். கோரம்னு சொல்றோம்ல, அதுக்கு எதிர்ப்பதம் தான் அகோரம். சோ இவர் ஒரு அழகான வீரபத்ரர் தான் அகோர வீரபத்ரர்னு சொல்லப்படுறாரு. அக்னி வீரபத்ரர் பிறந்து வந்தது எந்த இடம்னு பார்த்தா வடக்க மேல ஹரித்வார்ல தக்ஷனுடைய அரண்மனை இருந்துச்சுன்னு அதுல நடந்த யாகத்தை அழிக்கத்தான் அங்க அக்னி வீரபத்ரர் வந்து இறங்கினார்னு சொல்றாங்க. அடுத்ததாக அமைதிப்படுத்தப்பட்ட இந்த அகோர வீரபத்ரர் மெட்ராஸை தாண்டி இருக்கிற செங்கல்பட்டு பக்கத்துல அனுமந்தபுரம்ங்கிற ஊர்ல இருக்கிறாரு. அங்க கோவில் கொண்டு சாந்தமாக அருள் புரிகிறாருன்னு சொல்றாங்க. இப்படி ஹரித்வார்ல தான் அக்னி வீரபத்ரருடைய அவதாரம் நடந்துச்சுன்னு சொல்ற அதே நேரத்துல கேரளால தான் அக்னி வீரபத்ரருடைய அவதாரம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் போக நம்ம தமிழ்நாட்டுல மயிலாடுதுறையில திருப்பரியலூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற கோவில்ல தான் தக்ஷனை கொன்ற தலம் என்று அந்த தலமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படி மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்ல புகழ் வாய்ந்த 8 சிவன் கோவில்கள் இருக்கு. இந்த கோவில்களை வீரட்டான தலங்கள்னு சொல்லுவாங்க. எப்படி பஞ்சபூத ஸ்தலங்கள் 5 முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கோ அதே போன்றே சிவபெருமான் வீர செயல்கள் புரிந்த தலங்களாக இந்த 8 வீரட்டான தலங்கள் இருக்கு. இந்த 8 திருத்தலங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திருப்பரியலூர்ல தான் ஒரு பெரும் தேவர் கூட்டத்தையே கலங்கடிச்சு தக்ஷனுடைய தலையை துண்டிச்சிருக்காரு சிவபெருமான். அதனால இது ஒரு முக்கியமான கோவிலா பார்க்கப்படுது. இப்படி அவதாரம் எடுத்து வந்த வீரபத்ரரை 7 அம்சமா சொல்றாங்க. அக்னி வீரபத்ரர், அகோர வீரபத்ரர், ஜல வீரபத்ரர், பவன வீரபத்ரர், ரண வீரபத்ரர், உக்ர வீரபத்ரர், உத்தண்ட வீரபத்ரர்னு சொல்றாங்க. இந்த அக்னி வீரபத்ரரை பத்தி வீடியோ போட சொல்லி அக்னி எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்துட்டு ஒரு நண்பர் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கும் அவருடைய ஊர்ல மேற்கு தெருவில் இருக்கிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இது போக நிறைய பேர் அக்னி வீரபத்ரரை பத்தியும் அகோர வீரபத்ரரை பத்தியும் வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல தக்ஷனுடைய வதத்தை பத்தி ரொம்ப சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்ம போட்டிருந்த தளவாய் மாடனுடைய வீடியோல இந்த தக்ஷனுடைய வதம் எப்படி நடந்துச்சுங்கிறது ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அந்த தளவாய் மாடனுடைய வீடியோவை இந்த வீடியோடைய எண்டு கார்டில் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாம இந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷனையும் தளவாய் மாடன் வீடியோடைய லிங்கை கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த தக்ஷனுடைய வதம் எப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அது போக விஷ்ணு 24 அவதாரங்கள் எடுத்திருந்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா, தசாவதாரங்கள் போக மீதம் இருக்கின்ற 14 அவதாரங்கள் என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் இந்த வீடியோட எண்டு கார்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா அதையும் போய் பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுடைய குலசாமியை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.